இவர் தப்பான வழிக்கு என்னைக்குமே துணை போக மாட்டாரு. என்ன காரணம் காட்டி என் புருஷன் கையெழுத்து போடட்டும்னு எங்கிட்டயே சொல்றீங்களா? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க 2 பேரும் நேர்மையா வாழறத கொள்கையா வச்சுக்கல, அதை உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பணமும் அது மூலமா கிடைக்கிற வாழ்க்கையும் யாருக்குங்க வேணும்? அப்படிதான் வாழணுங்கிற ஒரு நிலைமை வந்தா அப்படி ஒரு வாழ்க்கையே வேணான்னு அதை தூக்கி எறிய கூட நாங்க தயங்க மாட்டோம். தங்கச்சிமான்னு அன்பால உருகினப்போ இந்த காலத்துல கூட இப்படி ஒரு வெள்ளந்தியான மனுஷன் இருக்காருன்னு நினைச்சு அது உண்மைன்னு நான் நம்பிட்டேன். உங்களுக்கெல்லாம் அன்பு கூட பணம் சம்பாதிக்க யூஸ் ஆகுற ஒரு ஆயுதம், அப்படிதானே? உங்களை போய் நான் அண்ணனு கூப்பிட்டேன் பாருங்க, அதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த நொடியில இருந்து நீங்க யாரோ நாங்க யாரோ, நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்க கிடையாது. தங்கச்சிங்கிறது உண்மையான அன்போடு கூப்பிடுற வார்த்தை. ஆனா அப்படி யாரையும் கூப்பிடுற தகுதி உங்களுக்கு கிடையாது. இந்தாங்க, புடிங்க உங்க பணத்தை. கடைசியில புருஷ ரூபத்துல கடவுள் தான் வந்து என்ன காப்பாத்திருக்காரு. ஏங்க வாங்க. மகா இரு, நீ பேசிட்ட, நான் பேச வேண்டாம். மகா, உன்னை ஆழம் பார்க்கறதுக்காக நான் பணத்தை எடுத்துட்டு வா போலான்னு சொல்லல. நாம யாருங்கிறது இவர் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன். உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் சொல்லி நீ சொல்றதை விட நீயே சொல்லணும் தான் அப்படி சொன்ன. மாணிக்க விநாயகம், நாங்க எப்படிப்பட்டவங்க நீ இப்ப புரிஞ்சிருக்கோம்ல. நீ தலை கீழே நின்னாலும் போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து என் கையெழுத்தை வாங்கவே முடியாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. மகா கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வா.